ஓம் சிவாய நம. இனிய மதிய வணக்கம் அனைவருக்கும். இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இன்றைக்கி தாரைகள், நட்சத்திர தாரைகளை 9 தாரைகளை பற்றி இந்த பதிவு பார்க்க போகிறோம். இந்த 9 தாரைகள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ என்னென்னா கிரகங்கள். சரிங்களா? இப்போது கிரகங்கள் பார்க்கும்போது 9 கிரகங்கள். அப்போது அதில் கேது, சுக்கிரன், இது விம்சோத்தரி தசான்னு நம்ம சொல்லுவோம். முதல்ல இந்த வரிசைப்படி தான் வருவாங்க. அப்போ கேது பகவான் இப்போது கிரகம் வரிசை எழுதியாட்டும் அதோட தசா காலங்கள் அவங்க எத்தனை வருஷம் ஆழ்வாங்க அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போது அந்த கேதுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் மொத்தம் 27 நட்சத்திரம் இல்லவா? அப்போ அந்த 27 நட்சத்திரத்துக்கு 3 நட்சத்திரங்கள் கொடுத்துருப்பாங்க, உப நட்சத்திரங்களாக. சரிங்களா? அதுதான் இப்போ கேதுன்னா நம்ம அஸ்வினி, மகம், மூலம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிரனுக்கு பார்த்திங்கன்னா 20 வருஷம் காலம், தசா காலம் நடத்துறது. பரணி, பூரம், பூராடம். சூரியனுக்கு பாருங்கள், சூரியனுக்கு பார்க்கும்போது 6 வருட காலம் தசா காலம். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். சரிங்களா? அதுக்கப்புறம் சந்திரன் 10 வருட காலம். ரோகிணி, அஸ்தம், திருவோணம். செவ்வாய் 7 வருட காலம். மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம். ஓகேங்களா? அடுத்தது ராகுக்கு பாருங்கள், ராகுக்கு பார்த்திங்கன்னா 18 வருடம். திருவாதிரை, சுவாதி, சதயம். சரிங்களா? அடுத்தது சனி, குரு பகவான் 16 வருடம். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. சனிக்கு 19 வருஷம். பூசம், அனுசம், உத்திரட்டாதி. புதன் 17 வருடம். ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இப்போது கிரகங்கள் பார்த்துட்டோம். இப்போ இது விம்சோத்தரி தசா. இதில் ஃபஸ்ட்டு சூரிய பகவான் வரமாட்டார். சரிங்களா? இப்போ அந்த சூரிய பகவான் வராதனால இதில் விம்சோத்தரி தசானா ஒரு மனுஷனை அந்த கிரகங்கள் எத்தனை வருடங்கள் ஆளும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கு பேர் விம்சோத்தரின்னு சொல்லுவோம். அதில் முதல் கேது பகவான், அதுக்கப்புறம் தான் சுக்கிர பகவான், சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான், குரு பகவான், சனி பகவான். இந்த 7 கிரகங்கள் வரும். அப்போது அவங்கவுங்களுக்கு தசா காலங்கள் இருக்குது. அப்போது கேது என்றால் 7 வருடம், சுக்கிரன் என்றால் 20 வருடம், சூரியனுக்கு 6 வருடம், சந்திரனுக்கு 10 வருடம், செவ்வாய்க்கு 7 வருடம், ராகுக்கு 18 வருடம். இப்போ இதை தான் பார்த்தோம். 16, 19, 17. இப்போது ஓகேங்களா? அப்போது 27 நட்சத்திரத்தை 9 நட்சத்திரமாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போது முதல் 9 நட்சத்திரம் இந்த வரிசையில் அப்படியே வரும். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். ஈஸியாக மனசு வந்துச்சுன்னா அடுத்தது 9 முடிஞ்சிடுச்சு. அடுத்தது 10வது நட்சத்திரம் இங்கே வரும். மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை. அப்போது இது 18வது, இது 19வது நட்சத்திரம். சரிங்களா? அப்போது மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. அப்போது இதுதான். அப்போது வரிசையாக பார்க்கும்போது அஸ்வினி, பரணின்ட்டு அப்படியே 9 திருப்பி 10வதுலேருந்து இப்படி வரணும். திருப்பி அப்படியே 18லேருந்து 19 இப்படி வரும். 1, 10, 19. சரிங்களா? 1, 10, 19. இதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா, இப்போது கேது பகவான் நட்சத்திரம்னா அஸ்வினி, மகம், மூலம். அப்போது ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம். சரிங்களா? எப்படி ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம். மேலே அங்கே போட்டிருப்பேன். ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம். அதுதான். அப்போது ஜென்மம்னா நம்ம, அணுஜென்மம்னா நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்கள். சரியா? திரிஜென்மம்னா நம்ம தந்தையார். 9. இது 1, 5, 9 நம்ம சொல்லுவோம். அதான் ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம் அப்படின்னு நம்ம இந்த பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்படி எடுத்தால் ஃபுல்லாக தெரியுமா? ஓகே, சூப்பர். அப்போது இதுதான். இப்போ நம்ம இது ஃபுல்லாக கவரேஜ் பண்ணிட்டோம். இப்போ தசா காலம். சரிங்களா? கிரகங்களை போட்டுட்டோம். அதுக்கு 3 நட்சத்திரங்கள் உள்ளது. அப்போது அதுவும் பார்த்துட்டோம். இப்போ இது தாரைகள் போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போது இதுங்க மேலே தாரைகள் போட்டாச்சு. ஃபஸ்ட்டுன்றது ஜென்மத்தாரை, 2வது சம்பந்த தாரை, 3வது விபத்து தாரை, 4வது சேமத்தாரை, 5வது பிரக்டெக்ட் தாரை, 6வது சாதகம், 7வது வதை, 8வது மைத்திரம், 9வது பரும மைத்திரம். அப்போது இதுதான் தாரைகள். அப்போது இது என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஃபஸ்ட்டு ஜென்மம்னா ராங்.
அது நம்மளுக்கு ஜென்மத்தாரையில் நம்ம எதுவும் செய்யவும் கூடாது, பரிகாரம் மட்டும்தான் செய்யணுன்ற மாதிரி சொல்லியிருப்போம். அப்போ 2வது சம்பத்து ரைட்டு, அந்த நட்சத்திரம் பரணி. இப்போ எனக்கு மூல நட்சத்திரம்னு வச்சுப்போமே, அப்போ ஃபஸ்ட்டு நட்சத்திரமே ஆயிடுச்சு. அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு என்னோடய நட்சத்திரமான அந்த உப நட்சத்திரமும் சேர்த்து எனக்கு ஆகாது, அஸ்வினி நட்சத்திரமும் மகமும் ஆகாது அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? அதை மாதிரி நம்ம பலன் எடுக்கும்போது பார்க்கணும். அதுதான். அப்போது அடுத்தது பாருங்கள், பரணி, பூரம், புரடம், அது சக்ஸஸ் ஆகும். 3வது விபத்து, அந்த நட்சத்திரமும் ஆகாது, அந்த நட்சத்திரக்கார ராசியும் ஆகாது. 4வது சேமம், அப்போது சந்திரனோட நட்சத்திரங்க அந்த ராசியும் நம்மளுக்கு செட் ஆகும், சேமமாக இருக்கும். 5 பாருங்கள் ரித்தைக், அது வந்து குழப்பம்னு சொல்லுவோம். அப்போ செவ்வாயோடது அந்த நட்சத்திரமும் ஆகாது, அந்த கிரகமும் நம்மளுக்கு ஆகாது. அப்போது ராகு ஓகே சாதகம். அப்போ திருவாதிரை சுவாதி சதயத்தில் நம்மளுக்கு எல்லாமே நட்பாக இருந்தால் சூப்பர். 7 வதை, அது சுத்தம். 9 சூப்பர் மைத்திரம். 9 வந்து அதான் 8 மைத்திரம், 9 வந்து பரம மைத்திரம். ஓகேங்களா? இதுதான் இப்படி நம்ம இதை எடுக்கணும். இது ஃபுல் கவரேஜ் பாருங்கள், கிரகம், தசாகாலம், நட்சத்திரம், தாரைகள். ஓகேவா? அடுத்த பதிவில் நம்ம விரைவாக இதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.